வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூவிஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் லைஃப்லேயே ரொம்பவே ஒரு முக்கியமான டே, ரொம்ப ஸ்பெஷலான டே. அதாவது நாங்கள் பேரண்ட் ஆகி எங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு கடமைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம செல்லிக்குட்டிக்கும் சென்னா பாப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்க போகிறோம். ஆக்சுவலாக செரீனா பாப்பாவுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை. செலியனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு காது குத்த போகிறோம் இல்லையா? அதனால் வந்துட்டு கோவிலில் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் போனோம். செப்டம்பர் 2 அமாவாசை அன்னைக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்து கோவிலில் போய் மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு வந்து யாரையுமே கூப்பிடல. நாங்கள், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்கா, அதே மாதிரி அவங்க சைடில் என் ஹஸ்பண்டோட அண்ணன், அவங்க அக்கா தங்கச்சிங்க, இவங்க மட்டும்தான். அப்புறம் பெரிய மாமியார் சின்ன மாமியார் இவங்களாம் மட்டும் அழைச்சி 2 காரில் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். கோவில் பார்த்தீங்கன்னாக்கா பவானி தாண்டி போகணும். ஒரு வில்லேஜ் உள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்னைக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மரமாக தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே வந்துட்டு கரும்பு ஜூஸ்லாம் வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே அரைச்சி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு வழியில் நிறுத்தி கரும்பு ஜூஸ்லாம் வாங்கணும். நம்ம செரீனா பாப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வந்துட்டு ஸ்வீட்னஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்குது. எந்த ஸ்வீட்லாம் வந்துட்டு சும்மா லைட்டாக வச்சு விட்டோம் அப்படின்னாவே போதும், பயங்கரமாக வந்துட்டு சப்பு கொட்டிட்டு நல்லா வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதனால் அப்புறம் அவளுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் குடிச்சிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ ரீல்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ ஆல்ரெடி அந்த ரீல் கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். மொட்டை அடிக்கிற மாதிரி வந்துட்டு ரீல் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்கல அப்படின்னாக்கா ஷார்ட் வீடியோவில் போய் பாருங்கள். நிறைய வந்துட்டு ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கனாக்கா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா கோயில் உள்ள வந்துட்டோம். வழியில் வந்துட்டு இந்த டெம்போ வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு காரை பதிக்கு உள்ளே விட முடியல. இந்த கீரை என்னமோ அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்துட்டு டெம்போ நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வெளியில இறங்கி உள்ளே போனோம். ஸோ இதான் வந்துட்டு எங்களுடைய குலதெய்வம் இளையாண்டவர். சாமி பேர் பார்த்தீங்கன்னாக்கா இளையாண்டவர். அங்கே வந்துட்டு முனியும் நிறையா இருக்கும். முனியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலையும் பார்த்தீங்கன்னா இதே முனி வந்து அங்கேயும் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு எங்கள் குலதெய்வ கோயிலில் கிடாது அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி வந்துட்டு முனி இருக்கும். நான் அதில் கூட சொல்லியிருப்பேன். செரீனா குட்டி பார்த்தீங்கன்னாக்கா காரில் வரும்போது தூங்கிட்டான். வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த குடுமையெல்லாம் போடவே இல்லை. ஸோ வந்து காரில் வந்து அவள் தூங்கிட்டா அப்படிங்கிறதால அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சோலையே அந்த டைமில் வந்துட்டு குடுமையெல்லாம் போட்டு விட்டு பூ வந்துட்டு நிறையா வச்சு விட்டோம். ஏன்னா மொட்டை அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு பூவெல்லாம் நம்ம வச்சு அழகு பார்ப்போம் இல்லையா? அது மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னாக்கா குடுமையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் வீட்லேயே நாங்கள் வந்துட்டு எடுத்தோம். அந்த டைமில் வேறு தூங்கிட்டா. அந்த வீடியோலாம் நான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நேரம் அதெல்லாம் வச்சு பார்த்து அழகு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு பொங்கல் தான் வைக்கணும். பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மொட்டை அடிக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு எதுவும் ஊட்டலை, அவள் வந்து தூங்கிட்டா அப்படிங்கிறதுனால. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இட்லி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் அக்கா தான் வந்து ஊட்டி விட்டு இருந்தாங்க. சாமிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்னால நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். நான் மட்டும் வச்சேன் அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. பொங்கல் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் ஃபேமிலியே சேர்ந்து தான் வச்சோன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா அடுப்பு பற்ற வச்சது ஒருத்தர், பானை வச்சது ஒருத்தங்க, அப்புறம் அரிசி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி மட்டும் போடும்போது நான் வந்து போட்டேன். ஏன்னா நாம் தான் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதுனால சாமிகிட்ட வந்து நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி போட்டோம். நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும், நானுமே வந்துட்டு பூமுடி கொடுத்தேன். ஸோ அதனால் வந்துட்டு கோவிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து தலைக்கு வந்து தீர்த்தம் தெளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தீர்த்தம் போட்டுட்டு அப்பா மடியில் தான் வச்சு வந்து மொட்டை அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செலியனுக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஏன்னா சென்னா குட்டி வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ ரொம்ப வந்துட்டு ஓவராக அழுதுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா அப்படின்னாக்கா அதை பார்த்து பயந்துட்டு செலியனும் பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு செலியனுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அடிச்சிட்டு இருந்தோம். இடையில பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொங்கலுக்கும் வந்துட்டு பார்த்துட்டு திரும்ப அங்கே ஓடிட்டு இப்படி 2 வேலையாக வந்துட்டு ஓடியாந்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு செலியனுக்கு ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு. நான் அடித்தது வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாவுக்கு வந்துட்டு மொட்டை அடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவள் உட்கார வச்சதுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்னடா இது என்னமோ பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு இது. செலியன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே சரி, ஃபஸ்ட்டு மொட்டையிலேருந்து எந்த ஒரு மொட்டைக்குமே வந்து அழுது ரொம்பலாம் வந்து எங்களை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணதே கிடையாது. அழகாக வந்து ஃபஸ்ட்டு மொட்டையிலேருந்தே வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். பட் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா செரீனா பாப்பா உட்கார வச்சதுமே வந்துட்டு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அழுகிறதுக்கு
அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருந்தது போலக்கு. அவளுக்கு வந்து தலையெல்லாம் வந்து நம்ம வந்து பிடிக்கவே கூடாது, என்னமோ அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அவளுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு தலையெல்லாம் பிடிக்கவுமே ஃபஸ்ட்டு வந்து லூஸில் தான் விட்டோம். அப்புறம் அது வந்து ரத்தம் வந்துடுச்சு லைட்டாக. அதை வந்து செலிக்குட்டி வந்து சொல்கிறான், ரத்தம் வருது பாப்பாவுக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா மடியில் வந்து கொஞ்ச நேரம் வச்சு முடி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவளை வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. எல்லாருமே சுற்றி நின்று அவளை வந்துட்டு சமாதானப்படுத்த பார்த்தோம். சுத்தமாக கொஞ்சம் கூட அவள் வந்து சமாதானமே ஆகலை. அழுது தேமி அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளை பார்த்ததுமே எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாயிருச்சு. தண்ணியெல்லாம் கொடுக்கலான்னு போனோம், தண்ணியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு அவள் இல்லை. தேமி அழுவும், தண்ணியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அளவுக்கு வந்துட்டு நார்மல் ஆனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்துட்டு பூமுடி எடுக்கணும், 3 பேர் ஃபேமிலியில் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் 2 மொட்டை ஒரு பூமணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முடி வந்துட்டு கட் பண்ணாங்க. கட் பண்ணவே பார்த்தீங்கன்னா பொசுக்கு முடி வந்துட்டு கொஞ்சமாக இருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்துட்டு சாமிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டேன். ஸோ மொட்டை அடித்ததுமே பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா வந்துட்டு குளிக்க வச்சிட்டோம். அக்கா தான் வந்து குளிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செலிக்குட்டி வந்துட்டு நான் குளிக்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்துட்டு பூமுடி எடுத்ததுனால குளிக்கலாம் இல்லை, அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் மேலேயே வந்துட்டு தலைக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டோம். அப்படியே வந்து காஞ்சியும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 மொட்டை பாஸ்க்கும் சந்தனம்லாம் வச்சு விட்டேன். எங்கள் நாத்தனா தான் வந்துட்டு சந்தனம் தேய்ச்சி விட்டாங்க. அந்த மொட்டையெல்லாம் அடித்து சந்தனம்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்யூட்டாக இருந்தா பாப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகாக இருந்தா, எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் ஆகிட்டா. அழுகாமல் எல்லாரு கூடயும் வந்துட்டு மிங்கிள் ஆகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா. பூஜை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பூஜை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி 12 மணிக்கு மேலே தான் எப்பவுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக நாங்களும் போயிட்டு அமாவாசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பங்காளிங்களாம் அந்த கோயிலுக்கு வருவாங்களே, ஸோ அவங்களுமே வந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ நாங்களுமே போயிருந்தோம். மொட்டை அடிச்சுட்டு காது குத்தலே அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு தான் எங்கள் கோயில் வந்துட்டு ரொம்பவே வந்து விசேஷமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த அன்னைக்கு வந்து மொட்டை அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டபத்தில் வச்சு காது குத்திடலாம் அப்படிதான் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம யாருமே மோஸ்ட்லி நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சு கோவிலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவுட்டர்ல தான் இருக்கும். ஸோ வர்றவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேமிலி மட்டும் வந்து மொட்டை அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த அன்னைக்கும் வந்துட்டு காது குத்தல. புதன்கிழமை தான் மண்டபத்தில் வச்சு காது குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம். ஏன்னா அப்புறம் மதியம் ஆயிரம் எப்படியும் லஞ்சுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுனால தக்காளி சாதமும் தயிர் சாதமும் வந்துட்டு வீட்டிலே கிளறி எடுத்துகிட்டு போயிட்டோம். எல்லாமே வந்துட்டு எங்கள் அக்கா தான் மெயினாக செஞ்சாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா 2 சாப்பாடுமே நல்லா இருந்தது. அங்கே போயிட்டு பொங்கல் வேற வச்சோம் இல்லையா. ஸோ அந்த பொங்கல் கொஞ்சம் வச்சு தக்காளி சாதம் தயிர் சாதம் 2 வச்சு சைட் டிஷ்க்கு வந்து வத்தல் இருக்கும் இல்லையா, அதை வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ பேப்பர் பிளேட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போகும்போதே வாங்கிட்டே போயிட்டோம் எல்லாமே. ஸோ அதில் வச்சு சாப்பிட வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். அங்கே கோவிலே பார்த்தீங்கன்னாக்கா வேறு பங்காளிங்களாம் இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு ஏதோ அவங்க வேண்டுதல் தனியாக வச்சுருந்தாங்க போல இருக்கு. அதனால் சேவலை அறுத்து கறிக்குழம்பு வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களாம் 10 பேர் சாப்பிட்டாங்க. ஸோ எங்கள் இதில் வந்துட்டு நானே ஹஸ்பண்ட் அப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு அமாவாசைக்கெலாம் சாப்பிட மாட்டோம். ஸோ நாங்களாம் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன சாப்பிட மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்துட்டு தேங்காய் பழ தட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு வாங்கிட்டு அந்த அன்னைக்கு பூஜையுமே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய பூஜை தான். ஸோ எங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்துட்டு கொடுத்துருந்தோம் பூஜைக்கு. ஏன்னா வந்துட்டு பாப்பாக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு பூஜைக்காக கொடுத்துருந்தோம். பாப்பாவையும் பார்த்தீங்கன்னாக்கா சாமி மடியில் வச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு வாங்கிட்டு நல்லா வந்துட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம மொட்டை பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கியூட்டா இருந்தா. ஸோ அவளை எல்லாருமே மாற்றி தூக்கிக்கிட்டு கொஞ்சிட்டு இப்படியே வந்துட்டு டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வந்து ரொம்ப நல்லா ஒட்டிக்கிட்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணுகிட்டையும் சரி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பா. பையனுமே சரி பொண்ணும் அதே மாதிரி தான். அவகிட்ட வந்துட்டு ரொம்ப நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். 2ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி மொட்டை அடிச்சோம் இல்லையா. செப்டம்பர் 4 தான் வந்துட்டு நாங்கள் வந்து காது குத்த போகிறோம். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து மொட்டை அடித்தோம். செவ்வாய்க்கிழமை விட்டுட்டு புதன்கிழமை வந்து நாங்கள் மண்டபத்தில் தான் வச்சு காது குத்த போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு பள்ளிப்பாளையத்தில்
கண்ணனூர் மாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பிகே மஹால்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானுமே வந்து அப்போ தான் மண்டபத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ பார்க்க வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பரவாயில்லங்கிறது என்ன, சூப்பராக இருக்குது, அந்த ரேட்டுக்கு பரவாயில்ல, நல்ல ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். 2 ரூம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் உள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா நீளமாக வந்துட்டு ஹாலு, ஸ்டேஜுமே அங்கேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த டெக்கரேஷன் வந்துட்டு பிடிக்கலனாக்கா நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கிற என்ன டெக்கரேஷன் வேணுமோ நம்ம வந்துட்டு அதை வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பேசஸாக நல்லாவே இருந்துச்சு. சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பின்னாடி சைடில் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குலாம் இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கழுவி இருக்கிற மாதிரி. இந்த சைடு வந்துட்டு சமையல் செய்கிறதுக்குன்னு வந்துட்டு எல்லாமே வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நல்ல ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டபம் வந்து கொஞ்சம் பக்கம் தான். ஸோ அதனால் வந்துட்டு பக்கமாகவே நாங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ மண்டபத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா மறக்காமல் கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம நம்ம பூவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம காது குத்து வீடியோல மீட் பண்ணலாம். until then take care, டாடா, பை பாய்.